ரொம்ப முக்கியமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், நான் தான் அவங்க ப்ரௌன் மாஸ்க். ரொம்ப நாளாக ஃபிட்னஸ் பற்றி வீடியோ போடல. இந்த வீடியோ மட்டும் இல்லை, இன்னும் 99 வீடியோஸ் லைனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கன்சிஸ்டண்ட்டாக மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. கரெக்டாக தான் உங்களுக்கு கேட்டிருக்கு, கன்சிஸ்டண்ட்டாக மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் தெரியுது, இந்த கன்சிஸ்டன்சின்னு இதுக்கு ஓவர் வேல்யூ கொடுத்து வச்சிருக்கோம். சொல்ல போனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஓவர் வேல்யூ கொடுத்து வச்சிருக்கிறதுனால தான் அவங்க யாராலையும் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனே பண்ண முடியல. ஸோ என்ன பண்றீங்க? ஃபீஸ் பே பண்றீங்க, ஜிம்முக்கு போறீங்க, இல்ல வீட்லயே கூட ஒர்க் அவுட் பண்றீங்க, ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு வாரம் கேப் ஆயிருச்சு. இங்கதான் அந்த கேப்போட எல்லாம் முடிஞ்சு. இந்த இடத்துல என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க? என்னத்த நம்மளால கன்சிஸ்டன்டா ஒரு மாசம் கூட போக முடியல, கன்சிஸ்டன்டா இருந்தாதான் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், இல்லைன்னா நடக்காது அப்படின்னு அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு விட்டுருவீங்க. அடுத்த வருஷம் ஜனவரி 1 திரும்பி வந்து ஃபீஸை கட்டுவீங்க. ஒரு மாற்றம் வேண்டாமா? இது மாறணும்னா கன்சிஸ்டன்சிக்கு ஓவர் வேல்யூ கொடுக்காம ஒரு வாரம் 2 வாரம் கேப் ஆனாலும் பரவாயில்ல, திரும்ப போங்க. அதுக்கப்புறம் நீங்க கன்சிஸ்டன்டா போவீங்க அப்படின்லாம் நான் சொல்லல. அதுக்கப்புறமும் கேப் விடும், அந்த கேப்பும் நேச்சுரல் தான், திரும்ப போங்க. ஸோ இந்த ரீல யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்குலாம் அனுப்பிச்சு விட்டு மறுபடியும் ஜிம்மு பக்கம் வந்து சேருங்கடான்னு சொல்லுங்க.